டெசர்ட் சாப்பிட போகலாமா? இது வந்து சூப்பரான ஸ்பாட்டுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் போகிற ரூட், அதாவது தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே இருக்கும். இது வந்து ஈஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, எம்சிசி காலேஜெல்லாம் தாண்டின உடனே இருக்கும். சூப்பரான ஸ்பாட்டுங்க. இங்கே வந்து ட்ரிபிள் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ். ப்ரௌனி வித் ட்ரிபிள் சாக்லேட் அவர் பண்ணுறதே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு லேயர் ஆஃப் ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், அது மாதிரி எல்லாத்தையும் அழகாக மெல்ட் பண்ணி சூப்பராக பண்ணி தருவாங்க. அந்த ப்ரௌனி சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சீஸ் கேக்ஸ் இருக்குது, கோல்டு மைலோ, கோல்டு பூஸ்ட் எல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே குனாஃபா கிடைக்கிது, சீஸ் குனாஃபா கிடைக்கிது, குனாஃபா சாக்லேட் கிடைக்கிது, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் கிடைக்கிது. ஸோ திரமிசு இருக்குது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இவங்களோட சிக்னேச்சர் இதாங்க, சீஸ் பன்னு செம்ம ப்ளஃபியாக உள்ள செம்ம சீஸ் அண்ட் ஜூஸியாக இருக்கும். பார்க்கவே அப்படியே செம்மையாக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே அன்றைக்கி நைட்டு டின்னர் முடிஞ்ச மாதிரிங்க. ஒன்று ஃபுல்லாக கூட சாப்பிட முடியாது, அவ்வளோ சீஸியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ட்ரிபிள் சாக்லேட்டும் ஒரு பன் வாங்கினோம். ஸோ ரொம்ப சூப்பராக அந்த ட்ரிபிள் சாக்லேட் செம்ம சாஃப்டாக பாருங்கள். அது இப்படி ஒரு இது போட்டாலே அது வந்து இதுவாயிரும், ஸ்பூன் வச்சு குத்தினாலே அது வந்துடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் பன் பாருங்கள், அப்படியே சீஸ் அப்படியே வரும், பீஸாவில் இழுக்கிற மாதிரி செம்ம சீஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.